excellent movie. Excellent. Super படம். Fantastic movie, madam. Content oriented movie. ரஜினி வந்துட்டு இந்த ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்ததுக்கே hats off to him. இப்போ நம்ம சமுதாயத்துக்கு தேவையான ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு இந்த மூவில. எக்ஸலண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து சூப்பரா பார்க்கலாம். ஜாலியா படம் வேற லெவல். லைக் அவங்களோட டிஃப்ரெண்ட் ஜானரா இருந்துச்சு. லைக் நல்லா எடுத்திருந்தாங்க ஐஸ்வர்யா. அவங்களோட ஸ்க்ரீன் பிளே வேற லெவல். அதே மாதிரி கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு. தலைவரோட பிரசன்ஸ் வந்து வேற லெவல். செம்மையா என்ஜாய் பண்ணலாம். நல்லா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. நானும் காலைல இருந்து காலேஜ் ஆஃப் டே லீவ் போட்டு நம்ம ரஜினி வந்திருக்காருன்ற ஒரே காரணத்தால வந்தோம். நல்லா செஞ்சு விட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலேஜே போயிருக்கலாம்னு தோணுது. இப்ப இல்ல போயிருக்க மாட்டோம். ரஜினி இருக்காருல, அவருக்காக வந்துருவோம். தலைவர்னாலே வந்துருவோம். தலைவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். இது ரொம்ப தப்பு. தலைவர் வந்து இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். இந்த ஸ்டோரியை கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். பெருசா ஒண்ணுமே இல்ல. தலைவர் மட்டும்தான் மாஸ் காட்டாரு படத்துல. தலைவர் மட்டும்தான் மாசு. மத்தபடி கதை ஒண்ணுமே இல்ல. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ன்றாங்க. அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். சிஸ்டிராம் ஒரு பாட்டு பாடிருக்காங்க. அந்த பாட்டு வந்தோம் பார்த்தா சிஸ்டிராமே பாடல, வேற யாரா பாடிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, யூடியூப்ல அவர் என்ன பண்ணாரு, இங்க வேற யாரா பாடிட்டு இருக்காங்க. என்ன ஏன் அப்படி பண்றாருன்னே தெரியல. விக்ரம் எப்படின்னா வந்து அவர் தண்ணி கண்ணு படம் வந்திருக்காரு. அவர் எதுவுமே வந்தாரு, ஃபர்ஸ்ட் ஹாப்ல வரமாட்டாரு. செகண்ட் ஹாப்ல வராரு. அவரு 2-3 சீன் வந்துட்டு போயிடுறாரு, அவ்வளவுதான். இது விஷ்ணு விஷால் எப்படின்னா நம்மளுக்கு மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னா தலைவரை பார்க்கணும்ன்ற மைண்ட் தாட் இருக்கனால விஷ்ணு விஷால ஹீரோ மாரி எங்களால பார்க்க முடியல. சுத்தமா எந்த இடத்துலயுமே பார்க்க முடியல விஷ்ணு விஷால ஹீரோவா. ஸ்டோரி வந்து மெயினா கிரிக்கெட்லாம் கிடையாது. கிரிக்கெட்லாம் ஸ்டோரியே கிடையாது. இந்த ரிலீஜியஸ் பிரச்சனை தான். ஸ்டோரி வந்து கிரிக்கெட்லாம் கிடையாது. கிரிக்கெட்லாம் சுத்தமா கிரிக்கெட் படம் ஸ்போர்ட்ஸ் படம் எல்லாம் ஒண்ணும் காட்டல. சும்மா கிரிக்கெட்ன்ற ஒரு காரணம் எடுத்து வந்திருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது வந்து ரிலீஜியஸ் அதை பத்தி பேசுற படமா தான் இருக்கு. மெசேஜ் ஒரு நல்ல மெசேஜ் தான். ஆனா எடுத்த விதம் பெருசா ஒன்றும் நல்லா இல்ல. ரேட்டிங் கொடுப்பீங்கன்னா எவ்வளவு 5க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? அந்த மாதிரி 2 கொடுக்கலாம். 5க்கு தான் 2 தான் கொடுப்போம் நாங்க. இல்ல இருப்பா, படத்துக்கு வந்து 2 தான் கொடுப்போம். தலைவருக்கு வந்து 10 தலைவர் நல்லா இருக்கு படம். ஆக்சுவலா இதுல ஒரே டிசப்பாயின்ட்னா என்னன்னா ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் தான் கொஞ்சம் கான்செப்ட் பண்ணல. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. ரஜினி சார் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப தெரியாவே இருக்கு. ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் மூவியோட இந்த மூவி நல்லா பெட்டரா இருக்கு. விக்ராந்த் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. விக்ராந்த் ஸோ எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்காரு. விஷ்ணு விஷால் சொல்லவே வேணாம். ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கிரிக்கெட் பேஸ் பண்ணி சொல்ல வந்தாலுமே ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்து முஸ்லீம் யூனிட்டி பேஸ் பண்ணி தான் கதைகள் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. நிறைய கான்ட்ரவர்சியான சீன்கள் உள்ள வச்சிருக்காங்க. நிறைய அரசியல் பேசுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து பாத்தோம்னா ஒரு நல்ல கண்டென்ட் தான். ஆக்சுவலா குட் கண்டென்ட் தான். சாங்ஸ் தாங்க. சாங்ஸ் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஆக்சுவலா ஓப்பனா சொல்ல போனா ஏஆர் ரஹ்மான் சார் இருந்து வந்த சாங்ஸ் டவுட்டா இருக்குது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிட்டாரு ஏஆர் ரஹ்மான் சார். படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றோமோ அந்த சூப்பர்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு உண்டான விஷயங்கள் படத்துல காட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சொதப்பன மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம எதுக்காகனா இந்த விஷயத்த வந்து பெரிய ஆட்கள் சொன்னா மட்டும்தான் மக்கள் ஏத்துப்பாங்க. நம்ம நானும் நீயும் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் தலைவர் பண்ணிருக்காரு. உண்மையில சூப்பர். எல்லாமே இருக்கு படத்துல. நம்ம ஒரு சீனை பார்த்தா நம்ம அழுகிற படம் வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாம். சிரிக்கணும்னாலும் இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு மெசேஜா யோசிக்கணும் அப்படின்னாலும் இந்த படத்தை பார்க்கலாம். அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் படத்துல இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏன்னா விக்ராந்த் இதுதான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. நிறைய படம் நடிச்சிருக்காரு, அதெல்லாம் தெரியல. இந்த படத்துல நடிச்சிருக்காரு மனுஷன். ஏன்னா இது மாதிரி ஏதோ போயிருப்பாரு வந்திருப்பாரு. இந்த படத்துல நடிச்சதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. பார்க்கலாம் ஜி, ஒரு தடவை பார்க்கலாம். பட் சிறப்பாலாம் எதுவும் இல்லை. 1993 ஸ்டோரியில மூவ் ஆகுது. படமே 1993ல இருக்க மக்களுக்காக எடுத்த படம். இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் இந்த கதை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 100 படத்துல வந்துருச்சு. இது எல்லாமே ப்ரெடிக்டபிள். எதுவுமே புதுசா எதுவுமே கிடையாது. ரஜினி வந்து கேமியோ பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து ஃபுல்லா வராரு. படத்துல ஃபுல்லாவே வராரு. அவரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். சும்மா ஒரு கடைசியில ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக. எனக்கு ஏதோ டைலாக் ரைட்டர் ரொம்ப வயசானவரா இருப்பாரோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிரிஞ்சு டைலாக். படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்குமே கிரிஞ்சு டைலாக் தான். எதுவுமே சிறப்பா எதுவுமே கிடையாது. படம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு நம்ம படம் பார்க்குற மாதிரி சீரியல் பார்க்குறோமா அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா படத்தில் உள்ள ஃபைட் சீன் வருது, அது வருது, இது வருது. எந்த ஒரு இதுவுமே கனெக்ட் ஆகலை. எமோஷனல் வந்து சுத்தமாக கனெக்ட் ஆகலை. எல்லா ஸ்க்ரீனில் எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. பின்னாடிலாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனல் கனெக்டே இல்லாமல் எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. பார்க்கலான்றது கூட ரஜினிக்காக வரலாம். அவரோட எலிவேஷன் சீன் ஒரு 2-3 வந்து நல்லாயிருக்கும்.
அதுக்காக நீங்கள் 200 ரூபா செலவு பண்ணி படத்துக்கு வருவீங்களான்னா அது கொஞ்சம் டவுட் தான். அது நீங்கள் ஓடிடியில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. இல்லை, அவர் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான். பட் படத்தில் அவர் பேசுறது தான், அவரை தவிர பாக்கி சுற்றி நடக்கிறதுலாம் ஒரு ட்ராமாவாக போயிட்டு இருக்கு படத்துக்கு. பட் படம் பேசுகிற விஷயமும் இன்னைக்கு சமூகத்துக்கான கருத்தையும் மொத்தமாக அவர் தான் சொல்கிறாரு. பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து இவ்வளோ ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து இதுவரைக்கும் அவர் பேசுனது இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் செந்தில், ஜீவிதா, நிரோஷா அப்படின்னு நிறைய கம்பேக் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். எல்லாருமே ஆக்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கு. பிஜிஎம்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பாட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதாவது பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ்னு சொன்னாங்க. இது வந்து கிட்டத்தட்ட அயோத்தி ஏற்படுத்தின ஒரு இம்பாக்டை இந்த படம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த ஒரு விஷயம் இருக்கு படத்தில். 100% அரசியல் படம். அரசியல் படம், நல்ல அரசியலுக்கான படம், மதவெறிக்கு எதிரான அரசியல் படம். மதத்தை வந்து அரசியல் பண்ணாது, மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லியிருக்காரு தலைவர். வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்க எல்லாரையும் பார்த்து பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா பேசியிருக்காரு. 10க்கு 10 தரலாம், தாராளமா 10 தரலாம். இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதுக்காகவே தரலாம். பண்ணக்கூடாதுன்னு ஆன்மீகவாதியான தலைவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு முக்கியமா வரப்போற எலெக்ஷனுக்கு தேவையான ஒரு திரைப்படம். அவங்க பங்குக்கு எலெக்ஷன் ப்ரொபகண்டாவா நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக தமிழ்ல வந்து தமிழ்நாட்டில் அதுவும் தலைவர் வந்து ஒரு படத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கும் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் சரியான ஒரு படம், இன்னைக்கு தேவையான ஒரு படம். ஓகே, ஸோ படம் சூப்பராக இருக்கு. ஆஸ் அ ஃபேன் பாயான அந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் லைக் தான் ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி இந்த படம் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் ஓவரால் மியூசிக்ல இருந்து எடிட்டிங்ல இருந்து லைக் கேமரா, ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஹஸ் டன் இஸ் ஜஸ்டிஸ். ஸோ சூப்பராக இருக்கு. நான் தலைவர் ஃபேனுங்க, 10 out of 10 தான் கொடுப்பேன். ஓகே தான் இருக்கு படம். டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா படத்துல ஒரு 3 பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க. இந்து முஸ்லீம் சமாதானத்துக்கு பின்னாடி இருக்க அரசியலை பத்தி ஒரு விஷயம் பேசுறாங்க. 2 யங்ஸ்டர்ஸ் தெரியாம பண்ற தப்புனால ஊர் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஒரு அரசியல்வாதி எந்த அளவுக்கு எல்லாம் யோசிப்பான் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. இது எல்லாத்தையும் பேசிட்டு இதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷனை கொடுத்தாங்களா செகண்ட் ஹாஃப்லனா? கிடையவே கிடையாது. அப்படியே எல்லாத்தையும் பூசி மொழிட்டாங்க. விஷயம் என்னன்னா தலைவர் பக்கமா டைலாக் பேசுறாரு தவிர என்ன பண்ணாருன்றதை காட்டவே இல்லை. தான் பையன் கையை வெட்டின அப்பனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா, அந்த கோவத்தை சரியா முறையா காட்டல. படத்தோட ஸ்டோரியில பயங்கரமான லேக் இருக்கு. ஸ்டார்டிங்ல நல்லா சூப்பரா கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு கிரிக்கெட் ஒரு பிரச்சனையா காமிச்சாங்க. சரி, கிரிக்கெட் பிரச்சனையை முடிச்சுட்டு வேற ஒரு பிரச்சனையை கொண்டு போவான்னு பார்த்தா அதையும் கொண்டு போவாம அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனையை காட்டுறாங்க. கோயிலோட தேர் பிரச்சனையை காட்டுறாங்க. அந்த தேருக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்றதை காட்டுறாங்க. அப்படியே எங்கெங்கயோ டிராவல் வர மாதிரி இருக்கு. டைரக்ஷனை கொஞ்சம் இன்னும் நீட்டா எடுத்தாங்க சூப்பரா இருந்துருக்கும். இல்ல, இதுல வந்து விஷ்ணு விஷால் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. விக்ராந்த் தேவையான இடத்துக்கு வந்திருக்காரு, அவ்வளவுதான். அவரோட சீன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பட் ஆனா மேஜரா பார்த்தா ரஜினி சர்க்காக எடுத்த படம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அவர் தான் ஹீரோன்னு சொல்லலாம். அவரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா தலைவர் ஆக்டிங் வேற லெவல். ஒரே ஒரு சீன்ல ஃபுல்லாவே ஸ்கோர் பண்றாரு. பையன் வந்து ஃப்ரேம்ல இருப்பான். ஃப்ரேம்ல இருக்க பையன் கூட கிரிக்கெட் விளையாடுவார். அந்த ஒரு சீன் லாஸ்ட் சான்ஸ் இல்லை. சூப்பரா தலைவர் பத்தி சொல்லவே தேவையில்லைங்க. உண்மையில நடிச்சிருக்காங்க. பட் டைரக்ஷன் சரியில்லை, அவ்வளவுதான். ஸ்டோரி எங்கெங்கயோ போற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்க்கு மேல எல்லாம் படம் கரெக்டா இதை டிராவல் பண்ணி போகணும் போது அதை நோக்கி போகாம வேற எங்கேயோ போகும். அதுதான் பிரச்சனை. இந்த படத்துல எது பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதா பெரிய பிரச்சனையா இருக்கும். அரசியல தான் சரியா காட்டல. ஆரம்பத்துல இவங்க வந்து பண்ணது பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர் சமாதானத்துக்கு, அதாவது இந்து முஸ்லீம் சமாதானத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு அரசியலை பத்தி இவங்க பேசுறாங்க. இவங்க பிரச்சனைக்கு பின்னாடி அரசியலை பத்தி பேசுறதா காமிப்பாங்க. ஏதோ புதுசா ஒரு விஷயத்த காட்டுறாங்க நல்லா பார்த்தா அதை செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஒண்ணுமே காட்ட மாட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய லேகா தெரியும் நமக்கு. அது ஒழுங்கா காமிச்சாங்கன்னா சூப்பர் படம் இது. இந்த படத்தை பார்க்கணும் தலைவருக்காக ஒரு தடவை என்ன இந்த படத்தை பார்க்கலாம், அவ்வளவுதான். இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யா ஸ்பீச்ல சொன்னதுதான். அப்பாவை சங்கின்னு கூப்பிடுறீங்கல்ல, அவர் சங்கி இல்ல, பாத்துக்கோங்க. வேற ஏதாவது கூப்பிட்டீங்கன்னா வேற படம் வரும், அவ்வளவுதான். ஆமா, கண்டிப்பா கிடையாதுங்க. அரசியல் இதுல பேசலங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, அதான் சொல்றேன்ல, மதத்தை வச்சு ஒரு விஷயம் பண்றாங்க இல்லையா, அது பண்றது தப்புன்றத காமிக்கிறாங்களே தவிர அது ஏன் உருவாச்சு, எதனால இது, அதனால அதுக்கு பின்னாடி இருக்க என்ன விஷயம்ன்றத காமிச்சிட்டு அதை ப்ராப்பரா முடிக்காத மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ரகுமான் சார் மியூசிக் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னா நல்லா இருக்கு. அதாவது ஒரு இப்ப ரீசெண்டா வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் தனியா அவங்க மியூசிக்ன்றது அந்த அளவுக்கு பெருசா தெரியலனாலும் நல்லா தான் பண்ணிருக்கு. 6 கொடுக்கலாம் 10க்கு. படம் பிரமாதங்க. இது கண்டிப்பா ஒரு ஃபேமிலி என்டர் மூவி. இது ஒரு பெரிய ஹைப் எல்லாம் படத்து கிடையாது.
நல்ல விஷயம் சொல்ல போனா வந்து ஏன்னா படம் பார்க்க படத்தை பிடிக்கும் சொல்ல போனது நல்ல மெசேஜ் படம் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல இருக்கு அவ்வளோ டைலாக் வரும் எந்த கோயில இருந்தாலும் சரி எந்த ஊர்னாலும் சரி சாமி தான் அந்த மாதிரி நாளைக்கு வந்து யாரும் ஹிந்து முஸ்லீம் பத்தி பிரிச்சு பேசவே முடியாது இட்ஸ் ஸ்லிப்பர் ஷாட் ஃபார் ஆல் பொலிட்டிஷியன்ஸ் ஹூ பிளே ஹிந்து முஸ்லீம் கார்டு பிரமாதங்க ஒரு எமோஷனுங்க சூப்பர் ஆக்ஷனா பார்த்துருப்பீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா இட்ஸ் 90% மோர் ஆஃப் அன் எமோஷன் அவரோட டைலாக் சரி உங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அமேசிங்க இது பக்கா தலைவர் படங்க சொல்ல போனா பிரமாதம் சொல்ல போனா அவங்க தான் கேமியோ பண்ணிருக்காங்க தலைவர் படம் ஃபுல்லா தான் பண்ணிருக்காரு இது கிரிக்கெட் மதமே இல்ல மதத்தை பத்தி யாருன்னா தப்பா பேசினா அந்த படத்தை பார்க்கணும் மெசேஜே வந்து இதுல வந்து ஹிந்து முஸ்லீம் கிடையாது எல்லாம் வந்து ஒற்றுமை ஒண்ணுதான் கதை அவ்வளவுதான் மொத்தமே 4/5ங்க